நம்ம மாப்பிள்ள சித்தார்த்தா இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினாரு. ஒருவேளை அவன் வராம இருந்திருந்தா எனக்கு என்ன ஆயிருக்குமோ. மறுபடியும் அவனையே புகழ்ந்துட்டு இருக்காதீங்கம்மா. அவன் பத்திரமாத்து தங்கம். உண்மைதான் துர்கா, சித்தார்த்துக்கு உறவுகளை பாதுகாக்கவும் தெரியும், அதுக்கு மதிப்பளிக்கவும் தெரியும். நம்ம வாழ்க்கையில மட்டும் சித்தார்த் நம்ம கூடவே இருக்கிற பாக்கியம் இருந்தா நம்மளை யாராலையும் சீண்ட கூட முடியாது. இன்னைக்கு மட்டும் அவன் வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன சித், உனக்கு எப்படிடா அடிபட்டுச்சு? அப்படி எங்கடா மீட்டிங் விட்டுட்டு ஓடுன? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆக்சுவலி சில ரவுடிங்க பாட்டிமாவை தாக்க வந்தாங்க. என்ன? ஆமாம்மா. ஆனா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்க பையனை மீறி தானே அவங்க கிட்ட போக முடியும். உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? அவங்க நல்லதானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆனா அவங்க பாட்டிமாவை தாக்கணும்ட்டு தான் வந்திருக்காங்க. சரியான நேரத்துக்கு நல்ல வேளை நாங்க போயிட்டேன். இல்லைன்னா பாட்டிமாவை அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்க. அந்த கழுவிக்கு ஒன்னும் ஆகாது. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன விஷயத்துக்கு செத்துருவாளா என்ன? கிருத்திகா, என்ன பெரியவங்க கூட பார்க்காம இப்படி பேசுற? கொஞ்சம் மரியாதை பேச கத்துக்கோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சித் செஞ்சது சரியான விஷயம். சித், நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. அப்புறம் நீ இனிமே தெரியாம கூட பெரியவங்களை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் யாருங்கிறத உனக்கு காட்ட வேண்டி வரும், புரியுதா? நீ வாப்பா சித். என்னாச்சு இவளுக்கு?